கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா லட்சணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் நடைபெறும் விழாவில் வெளியிடும் முன்பாக கருணாநிதி தொடர்பான கண்காட்சியை அவர் பார்வையிட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாண்டிராஜ், தற்போது புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். சிறப்புகள். காயத்ரி, முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவின் முதுபெரும் அரசியல் தலைவருமான கலைஞர் கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழாவானது ஜூன் 3ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த 100ஆண்டு விழாவானது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று ஏற்கனவே சட்டசபையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் அடுத்து வரக்கூடிய தினங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழா லட்சணையை வெளியிட இருக்கிறார். இந்த நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ள நிலையில் கலைவாணர் அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய புகைப்பட கண்காட்சியினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மேற்கு வங்க மாநில முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி, தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ. பெரியசாமி, கே.என். நேரு, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையினுடைய அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த புகைப்பட கண்காட்சியினை தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றனர். இந்த புகைப்பட கண்காட்சியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய சிறு வயது காலம் முதல் அவர் வாழ்ந்து மறைந்து வரை இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய சம்பவங்களுடைய புகைப்பட தொகுப்புகள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு புகைப்படங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி உள்ளிட்டோர் நேரடியாக பார்வையிட்டு வருகின்றனர். ஒரு சில புகைப்படங்களினுடைய விளக்கத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களுக்கு விளக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் 100ஆண்டு விழாவினுடைய லட்சணையானது வெளியிடப்பட இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாண்டிராஜ், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக.